வணக்கம். உங்களை இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நீலிதா அப்படின்ற ஒரு தமிழ் படத்தினை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Will be no final victory in the war. ஓகே, நீலிதா இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1988 இலங்கையில் வடக்கு பகுதியில் ஒரு தமிழர்கள் மத்தியில் நடக்கிற கதை தான் இது. அதுக்கு முன்னாடி ஒரு முன்கதையாக நான் இதை சொல்கிறேன். இது படத்தில் இல்லை, இதுதான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 1988 நடக்குது. 1987 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே கடுமையான போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்தியாவில இருந்து 1987 அமைதிப்படையை ஒன்று ராஜீவ்காந்தி பீரியட்ல அங்கே அனுப்பிச்சாங்க. அதாவது சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே அனுப்பிச்சாங்க. அந்த படை பேரே அமைதிப்படை தான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க இலங்கை இராணுவத்தோட சேர்ந்து விடுதலை புலிகளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் இது ஒரு முன்கதை. இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா 1988 நம்ம இந்திய இராணுவம் அமைதிப்படை இருக்குல்ல, அங்க ஒரு முதியவர் போய் பெர்மிஷன் கேட்கிறாரு. நாங்க இந்த மாதிரி கல்யாணம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி உடனே அவரு சொல்ற பெர்மிஷன்ல கொடுத்துடுறாரு. இருந்தாலும் நீங்க சிங்கள இராணுவத்திட்டையும் ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அது இலங்கை வடக்கு பகுதியில் அந்த கல்யாண வீடு, அதுதான் ஓப்பனிங்கு. விடிஞ்சா கல்யாணம். ஸோ இதுதான் அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன். அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ அமைதிப்படையில இருந்து 3 பிரிவா பிரிஞ்சு விடுதலை புலிகளை தாக்குறதுக்காக போறாங்க. அதுல ஒரு படை என்ன செய்யுது, வழி தவறி இவங்க இந்த வீடு இருக்குல்ல, இந்த கல்யாண வீடு, அங்க போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் அங்க போயிடுறாங்க. இதுக்கிடையில விடுதலை புலிகளும் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிடைக்கிறதுனால, ஸோ இன்னைக்கு நைட்டு இந்த கல்யாண வீட்டுல இருந்துக்குவோம், விடுதலை புலிகிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்திய இராணுவம் இன்னைக்கு நைட்டு நம்ம அங்க இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் அங்க இருக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்றாங்க, விடுதலை புலிகளுக்கு தெரிஞ்சிருது இந்த வீட்டுக்குள்ள இந்திய இராணுவம் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் அந்த வீட்டை தாக்குறாங்களா, இவங்க இந்திய இராணுவம் தாக்குச்சா, அங்க உள்ள அந்த கல்யாண வீட்டுல இருக்க அவங்க ஃபேமிலிக்கு, அங்க உள்ள அந்த குடும்பத்தினருக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த நீலிலா படத்தினுடைய கதை. ஸோ இந்த நீலிலா படத்தினுடைய டைரக்டர் பேர் சௌமித்ரன். இவர் பாலுமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு இலங்கை தமிழர். பிறந்ததுல இருந்து கொஞ்சம் அவர் அடல்ட் ஏஜ் வரைக்கும் இலங்கையில தான் இருந்திருக்காரு. அப்போ ஒரு போர் சூழல், ஒரு கடுமையான போர் சூழல் அந்த சூழ்நிலை தான் இவர் வாழ்ந்திருக்காரு. இதனால என்னன்னா அந்த சூழ்நிலை அவ்வளவு சூப்பரா நம்ம கன்வே பண்ணியிருக்காரு. அங்க நடக்கிற விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அங்க சின்ன பசங்க விளையாடுறதே இந்த இளநீ குடுவையில அதை ஒரு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அவங்க இந்த துப்பாக்கி வச்சு சண்டை போடுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா கூட கேட்பாங்க, ஏன்டா கையில என்னடா துப்பாக்கி அப்படின்னு. அந்த சின்ன பையன் சொல்லுவான், துப்பாக்கி இல்லாம எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நாய் குலைச்சா கூட ஒரு பதட்ட நிலையா இருக்கும். எல்லாரும் அப்படியே உஷாராவாங்க, கதவு தட்டுனா பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த அமைதிப்படை இந்திய இராணுவம் வந்தோடனே பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு 4-5 சட்டை எடுத்து மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி குண்டு போடுற சத்தம் கேட்டோடனே சின்ன பசங்க யார்கிட்டையுமே நீங்க போய் ஒளிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள திடீர்னு ஓடி போய் ஒரு பெஞ்சு கடியிலையோ ஒரு கட்டில் கடியிலையோ இப்படி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலைய அவ்வளவு சூப்பரா நமக்கு சொல்லியிருக்காரு டைரக்டர். ஏன்னா பாலுமேந்திரா சார் அசிஸ்டன்ட், இன்னொரு பாலுமேந்திராவும் இலங்கை தமிழர் தான். ஸோ அவர் கூட அவருடைய சௌமித்ரா இன்டர்வியூ பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு, நான் அங்க இருக்கிற சூழ்நிலையை இங்க கரெக்டா நான் படம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பாலுமேந்திரா சார் இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நான் ஓரளவு செஞ்சிருக்கேன்னு இருக்காரு, ஆனா பக்காவா பண்ணியிருக்காரு. இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வரும். அந்த ஃபிளாஷ்பேக்கை அவங்க அதாவது அந்த காட்சிப்படுத்தாம சவுண்ட்லயே அவங்க பேசுற அந்த டப்பிங் வாய்ஸ், அந்த சவுண்ட் எஃபெக்ட், இதன் மூலமாவே லாஸ்ட்ல அந்த ஃபிளாஷ்பேக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ விஷுவலா காமிக்காம சூப்பரா அந்த ஃபிளாஷ்பேக் நம்ம கன்வே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ், அது ஒரு கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. எதிர்பார்க்காத கல்யாணம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நல்ல மேக்கிங்கு, நல்ல ரைட்டிங்கு, அதை ரைட்டிங் மட்டும் நல்லா இருந்த, அதை எப்படி படமாக்குற விதம், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு.
ஸோ இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் டெக்னீஷியன்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே வந்து முகமுடி, ஆண்டவன் கட்டளை, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சுத்தம் செய், ஸோ வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பிரபலமான மியூசிக் டைரக்டர் தான். அவர் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்து ஒரு சிங்களம் ஸ்டைலில் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அந்த சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து செல்வரத்னம் பார்த்திபன் அவர் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து கரெக்டாக அதாவது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லொக்கேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் எடுக்கிற இடம், அப்புறமேட்டு இவங்க வீடியோ கேசட்லாம் வாங்க போவாங்க. அந்த வீடியோ கேசட் வாங்குற இடத்துல சாமி ஊர்வலம் அந்த லொக்கேஷன், அப்புறம் வீடு. இந்த மூணே லொக்கேஷன் தான். அவ்வளவு சூப்பராக அந்த வீட்டுக்குள்ளேலாம் வந்து நம்ம டிராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து கேமராமேன் அவ்வளோ சூப்பராக வந்து செல்வரத்னம் பார்த்திபன் அவ்வளோ சூப்பராக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராதா ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு லேடி எடிட்டர் இதில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பேர்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு வெற்றிமாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ண அந்த படத்தில் வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப கிராண்ட்னஸ், ஒரு சிம்பிளாக ஒரு லைவாக அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ள மக்களுடைய காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கு, விடுதலை புலிகள்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, கைலி ஒரு சட்டை, அவ்வளோதான் காஸ்டியூம்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை வந்து மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. 1.5 மணி நேரம் படம்னாலுமே அந்த 1.5 மணி நேரமும் நம்மளை வந்து கரெக்டாக அப்படியே ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. இது வந்து தியேட்டரில் வந்து இது வந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக இல்லை, ஏன்னு தெரியல. இது ஒரு நல்ல படம், இது தியேட்டர் ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்கு. நானே வந்து என்னன்னா ப்ளூ சட்டமாறன் சாருடைய ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்க போனேன். ஸோ வந்து அவ்வளவு அழகாக பிக்சரேஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்டான டெல்லிங் இருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய டேரக்டர்ஸும் வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. பாலா சார் ஆகட்டும், லிங்குசாமி சார், ஏஆர் முருகதா சார், இவங்கெல்லாம் ப்ரீவியூ பார்த்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து கார்த்திக் சுப்புராஜ், டேரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் சார், ராணா, ஆக்டர் ராணா, இவங்க 2 பேரும் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அறிந்த ஜெகமே தெரிஞ்சதுலாம் கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு போர்ஷனாக வச்சுருக்காரு, இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை. நம்ம ராணாவும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவர் நல்ல ஆக்டர். அவர் வந்து கரெக்டாக ரிசர்வ் பண்ணி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கல்பத்தி அகோரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெயினான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கோவா ஃபெஸ்டிவல்லையுமே ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் ஏன் இது வந்து தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தெரியல. இது வந்து ஒருவேளை நல்லா கரெக்டாக ப்ரொமோட் பண்ணலையா, அதனாலாம் தெரியல. இருந்தாலும் நீலிரா வந்து ஒரு குட் ஃபிலிம், ஒரு நல்ல படம். சோமிதரனுக்கு வந்து இன்னும் நல்ல பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, இது நான் சொன்னது வந்து ஒரு நாள் நைட்ல ஒரு நாள் சம்பவம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் என்னுடைய 20 வருஷங்கள்ல நான் என்னுடைய 20 அந்த இலங்கை பிறந்ததுல நான் 20 வயசு வரைக்கும் அங்கதான் இருந்தேன். அங்க ஏகப்பட்ட சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய இரவுகள் இருக்கு. நீலிலான்றது வந்து ஒரு நீண்ட இரவு. ஸோ அந்த அந்த இரவை நான் கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மறக்காம இந்த படத்தை முடிஞ்சா தியேட்டர்ல பாருங்க, இல்லைன்னா ஓடிடி ரிலீஸ் ஆனாலுமே மறக்காம இதை பாருங்க. முதல்ல இந்த இரவை எப்படி எதிர்கொள்றேன்னு யோசிப்பேன். உங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.